பூர்வீக சொத்து. அது வந்து பெரியவங்க வச்ச சொத்தை வந்து வித்துதான் நான் இது பண்றேன். வித்துரு. ஆமா, ஏம்மா உங்களுக்குன்னு ஒரு இது நமக்குன்னு தேவையில்லை. ஏம்மா? நமக்குன்னு தேவையில்லை. இனிமே பட்டு எனக்கு என்ன இருக்கு, நான் பின்னாடி நம்ம ஆன்மீக குரூப்லயே வந்து தங்குறாங்க. காலையில கோயிலுக்கு போயிடுவாங்க. வந்தேன்னா கிரிவலம் போயிட்டு வந்து இது பண்ணுவாங்க. இந்த முட்டை நடத்துறாங்க. இந்த இப்போட சிவராத்திரி பூஜை பண்ணாங்க. அப்புறம் சத்திய வாக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க இல்லைன்னா இருக்க வரைக்கும் நீங்க இருந்து நடத்திடுது. நீங்க இதுவானாலும் கூட நாங்க நடத்துவோம். அம்மா சிவாய நம்மம்மா. நல்லா இருக்கிறீங்களாம்மா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அம்மா வந்து நான் வந்து இப்ப சமீபத்துல உங்களை கேள்விப்பட்டா சிவகோகுல மடம்னு ஒண்ணு இருந்ததாவும் அத வந்து நீங்க ஒரு பெண் நடத்துறதா கேள்விப்பட்டா நான் உடனே சரி உங்களை வந்து பாத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தம்மா. நல்லா இருக்கிறீங்களாம்மா? அம்மா அந்த மரத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நீங்க எப்படி நடத்துறீங்க? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தாலும் அதை நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நடத்துறீங்க, எப்படி நடத்துறீங்க? உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறாங்க? எப்படி எல்லாம் உங்களுக்கு இந்த மரம் உருவாச்சு? அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா. இந்த மரத்துல என்னென்ன சேவையெல்லாம் நீங்க பண்றீங்க? எப்படி எல்லாம் அந்த அடியார்களை எப்படி எல்லாம் அன்பால கட்டி போடுறீங்க? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா. பெரியவங்களோட ஆசீர்வாதம். எங்க மாமனாரு இங்க அன்னதானம் வருஷம் வருஷம் இங்க வர்றது. அது அவர் மாமா வீட்டுல வந்து செஞ்சாரு. அவரு போன பிறகு அவங்க பிள்ளை எங்க வீட்டுக்காரு அவரு நடத்தியிருந்தாரு. நாங்க செவ்வா மரத்துல வாடகை எடுத்து செஞ்சோம். அப்ப வந்து எங்களது ஒரு ஆன்மீக குரூப். அதுல ஒரு 200 பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு செவ்வா மரத்துல வந்து ஒரு அன்னதானம், ஒரு இதெல்லாம் சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவோம். வந்து எல்லாம் கலந்துட்டு அந்த ஒரு நாள் இது என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்க. அது இவரு 1916ல 2016ல இவர் இறந்துட்டாரு. அது மேற்பட்டு இது நடத்துறதுக்கு எனக்கு அவ்வளவு இது கிடையாது. அப்போ வாடகை எடுத்துதான் செஞ்சோம் செவ்வா மரத்துல. ஒரு வருஷம் செஞ்சோம். அப்புறமா பார்த்தோம் இது வந்து நமக்கு வாடகை கொடுத்து கெட்டுப்படி ஆகல சொல்லிட்டு பூர்வீக இடத்துல ஒரு இடத்த வித்தேன். அந்த இடத்த வித்து இந்த இடத்த வாங்கினேன். அது மேற்பட்டு இவர் இறந்த உடனே எப்படிப்ப வாங்கிட்டோம். ஆனா அண்ணாமலையாரோட இது இல்லாம நான் இத வந்து செய்யல. அவரோட அனுகிரகம் எல்லாம் சமர்ப்பணம்னு சொல்லி இது பண்ணோன்னு எப்படி பில்டிங் ஆனதுன்னு தெரியாது. எங்க இது ஆனது தெரியல. இருந்த இடத்த வித்ததுல அதுல ஒரு இது பண்ணிட்டேன். அது பெரியவங்களோட ஆசீர்வாதம் அவரோட இதுனாலதான் இதனுடைய பணியை செய்யணும்ட்டு ஒரு வைராக்கியம். சரி நம்ம அண்ணாமலையில ஒரு இடத்த வாங்கி போட்டு நம்ம செய்யணும். அந்த அன்னதான இது நம்ம இங்க பண்ணணும்ட்டு 2017ல இந்த இடத்த வாங்கி அதுமே பட்டு ஒரே வருஷத்துல மண்டபம் கட்டிட்டேன். அது அவரோட இதுதான். அதுமே பட்டு அவருக்கு சமர்ப்பணம்னு சொல்லி அது இது பண்ணி முடிச்சு அண்ணாமலையார் சமர்ப்பணம்னு சொல்லிட்டேன். சொல்லி அது இது பண்ணி விட்டு அது எப்படி நடந்தது ஏதானது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு இங்க 4-5 பேர் இருந்தாங்க. எங்க தம்பி மகங்க மாமா பிள்ளைங்க எல்லாம் கிட்ட இருந்து ஒத்தாசை பண்ணி அவங்க வந்து இந்த மண்டபத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அதுல நாம வந்து வருஷம் வருஷம் நான் வந்து ஒரு சன்னியாசிகளுக்கு அன்னதானம், ஒரு பங்குனி உத்தரம், ஒரு விளக்கு பூஜை இத மாதிரி இது பண்ணி செய்யறேன். இதுதான் என்னோட இது. இது வந்து அன்னதானம் டெய்லி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இங்க ஒத்துழைப்பு சரியில்லை. அதனால அத கேன்சல் பண்ணி விட்டேன். இப்போதைக்கு என்னமா செய்யறீங்க அந்த மரத்துல? இப்ப வந்து சன்னியாசிகளுக்கு அன்னதானம் பண்ணி துணிமணி கொடுக்கறது, பங்குனி உத்தரம் பண்றேன். காது குத்தல், ஒரு பிறந்த நாள், அது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் சின்ன நிகழ்ச்சிகள்லாம் மண்டபத்துல கொடுக்கறோம். பரவாயில்ல, ரொம்ப நல்ல சேவை. அப்புறம் வந்து இத பாதுகாக்கிறதுலாம் யாருமா? நீங்க சென்னைக்கு போயிடுறதா கேள்விப்பட்டேன். ஆமா, இல்ல ஒரு 10 நாள் அங்க சென்னையில போயிடுவேன். மீதி நாள் இங்கதான் இருப்பேன். இங்க இருக்கிறதுக்கு சென்னையில இருக்கிறதுக்கு என்னமா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? இங்க அமைதி. அண்ணாமலை வந்தோமா பார்த்தோமா ஒரு அமைதி கிடைக்குது. இது அங்க 1000 குறைகள் இருந்தாலும் கூட இங்க வந்து அண்ணாமலை மலையை பார்த்து ஒரு அழுதுட்டோம்னா மறுநாள் அது ரிலீஃப் ஆயிடுது. அவ்வளவுதான் எனக்கு தேவை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த அண்ணாமலை மலையை பார்த்தா போதும். போய் கோயிலுக்கு நாள் நான் போறது இல்ல.
போனா ஒரு அடி அண்ணாமலை போயிடுவேன், இல்லைன்னா இங்க இது இல்ல. ஏன்னா உள்ள நமக்கு போறதுக்கு அவ்வளவு தெம்பு இல்ல. அதனால வந்தா மலையை பார்த்தோமா அப்பான்னு சொல்லி அழுதுட்டான்னா வேலை முடிஞ்சு போச்சு. மலை அடிவாரத்திலே இருந்தாலும் நீங்க மலையை பார்க்க ஆமா இருக்குது. ஆமா. அதனால நீங்க இந்த பக்கம் கோபுரம், இந்த பக்கம் மலை, இந்த ஆ. பக்கம் பாழக்குண்டு இது. அதனால வெளியே வந்து அப்படி நின்னா போதும். இவங்க 3 பேரே பார்த்துட்டு ஒரு கையெழுத்து கும்பிட்டுட்டு வேலை முடிஞ்சு போகுது. பரவாயில்ல, ரொம்ப நல்லதும்மா. இந்த ஆசிரமா கட்டி இருக்கிறீங்க. இப்ப ஜனங்க வராங்க தங்குறாங்க, அதுக்கான வசதி ஏசி முதற்கொண்டு போட்டு கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலே அது பாராட்டக்கூடியது. வர்றவங்க சொகுசா தங்கணும் செஞ்சிருக்கிறீங்க. உண்மையிலே பாராட்டுறேன். அப்ப வந்து நீங்க குறைஞ்ச வருமானம் தான் வாங்குறீங்க, அதுவும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து செலவு எல்லாம் எப்படிமா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? செலவுன்னா நான் ரொம்ப பெருசா ஆடம்பரமா எல்லாம் போல. ஏதோ ஏழைங்களுக்கு ஏதோ தர்ம காரியம் பண்றதுக்கு இது மெயின்டைன் சார்ஜ் கொடுக்க சொல்லிடு, கரண்ட் பில் கட்ட சொல்றேன். மீதி எந்த இதுவும் நான் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கல, யாரையும் நான் இது பண்ணிக்கல. இப்ப நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைப்படுமா? இப்ப ஐயாவும் இப்ப இறைவனோட சேர்ந்துட்டாரு. இப்ப உங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? இப்ப எப்படிமா அந்த பணத்தெல்லாம் ஈடு கொடுத்து செய்றீங்க? அது பூர்வீக சொத்து. அது வந்து பெரியவங்க வச்ச சொத்தை வந்து வித்துதான் நான் இது பண்றேன். வித்துரு. ஏமா உங்களுக்குன்னு நமக்குன்னு தேவையில்லை. நமக்குன்னு தேவையில்லை. இனிமே பட்டு எனக்கு என்ன இருக்கு, நான் பின்னாடி பிள்ளைங்க அவங்களுக்கு இவங்களுக்குன்னு வைக்கணும்ட்டு. அதனால அங்க சென்னையில ஒரு வாடகை கட்டுறேன். கட்டி இந்த கட்ட போறேன். அது எல்லாத்தையும் வருமானத்தை எல்லாம் நான் இது பண்ணிட்டேன், தடங்கல் பண்ணிட்டேன். வருமானத்துக்கு தேவையில்லை. அம்பாளுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டு அது பூர்வீக சொத்துல அந்த அம்பால உட்கார வச்சிருக்கேன். உட்கார வைக்கணும். இன்னும் அது வேலையை தொடங்கல. மொத்தம் அம்பாளுக்கு செய்ய வேண்டியதான் செஞ்சு இது பண்ணிக்கிறேன். எந்த யாரோட எதிர்பார்ப்பும் இல்லை. அம்பாலோட இதுதான் அது. வருமானம் வந்ததையும் கூட நான் கட் பண்ணிட்டீங்க. வாடகை கடை வாடகை, வீடு வாடகை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அம்பாளுக்குன்னு சமர்ப்பணம்னு சொல்லி அது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான எது எடுத்து ஒண்ணு ஏற்பாடு பண்றேன். அதுல வந்து என்னோட இது என் காலத்துக்கு பிறகு இவங்க ட்ரஸ்ட்ல நடத்துறவங்க, ஆன்மீக இறைப்பணி கூட நடத்துறவங்க, அவங்க மூலியமா தான் இதை வந்து தொடர்ந்து செய்யணும். அவங்களுக்கு வருமானத்தை தேடி கொடுக்கணும். அதான் அந்த வருமானத்தை நான் இது பண்றேன். பரவாயில்லம்மா, ரொம்ப நல்லது, சந்தோஷமா இருக்குது கேக்குறதுக்கு. அப்புறமா இந்த அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அண்ணாமலை பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து நாம திருவண்ணாமலையில போய் ஒரு ஒரு திருமுறை படிக்கணும், திருவாசகம் படிக்கணும் அப்படிலாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. எங்க உட்காந்து செய்யறது அப்படிலாம் தெரியறது கிடையாது. இடம் பார்த்தா தெரியல அவங்களுக்கு. வெளியில இருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் வந்து இங்க படிக்கலாமா? படிச்சா நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்வீங்களா? அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் என்ன செய்வீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இது முட்டோர் எல்லாம் நடத்துறாங்க. வர்றவங்க நம்ம ஆன்மீக குரூப்லயே வந்து தங்குறாங்க. காலையில கோயிலுக்கு போயிடுவாங்க. வந்தேன்னா கிரிவலம் எல்லாம் போயிட்டு வந்து இது பண்ணுவாங்க. இந்த முட்டோர் நடத்துறாங்க. இந்த இப்போட சிவராத்திரி பூஜை பண்ணாங்க. அப்புறம் சாதாரணமாவே ஒரு திருவாசகம் அது இது ஏதோ சின்ன இது நடத்துறதுக்கு அனுமதி கேட்பாங்க. ஃப்ரீயாவே விட்டுறது. முடிஞ்ச அளவுக்கு அது இது என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவியும் செய்வேன். ஆனா எதையும் நான் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு எதனா அன்னதானம் இது பண்ணா கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துறீங்க. அடியார்கள் வந்து இங்க தாங்கனாக்கா அவங்களுக்கே எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறீங்க. நல்லது, உண்மையில சந்தோஷமா இருக்குது. இப்ப வந்து உழவார பண்ணின்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப அது அவங்க வரவங்க வந்து ஒரு 100 பேரு 200 பேரு வருவாங்க. அப்ப அவ்வளவு பேரும் வர்றதுக்கு இங்க தங்கறதுக்கு தங்கலாம் குளிக்கலாம். எனக்கு முன்னாடியே சொன்னா அதுக்கேத்த மாதிரி நான் ரெடி பண்ணி சொல்லிடுவீங்க. ஆமா, திடீர்னு வந்து கேட்டாக்கா நான் வந்து இங்க இருந்தா பரவாயில்ல, நான் இல்லைன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம். அதை முன்னெச்சரிக்கை எனக்கு கொடுத்துட்டோம்னா நான் சென்னையில இருந்து நான் இங்க வந்துடுவேன். வந்து நம்ம போன் நம்பர் இதுல போட்டுடுறோம். நான் கிட்ட இருந்து நான் நடத்தி கொடுத்துருவேன். ரொம்ப சந்தோஷமா. இன்னும் என்ன பணிகள்லாம் இதுல நீங்க செய்யறீங்கம்மா? இதுல வந்து கையில ஒரு மண்டபம் இருக்குது. ஆமா, இத நீங்க அடியார்களுக்கு நல்லவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, விற்பனையா செய்யல. இல்ல அன்புக்காக சிவனடியாருக்கு தான் செய்யறது. சிவனுக்காக மடம். இன்னும் என்னன்னாலும் இதுல நீங்க என்ன ஒண்ணு, இதுல வந்து எங்க மாமனார் வந்து பரமசிவம் சிவ எடுத்தேன். அப்பா வந்து கோபால் கோவை எடுத்தேன். மடம் மொத்தம் சிவகோகுல மடம். எங்க அப்பாவும் மாமனாரும் சேர்ந்து வச்ச மாதிரி ஒரு பேர் வச்சேன். அவ்வளவுதான், வேற எந்த இதுவும் இல்ல.
அண்ணாமலையோட இதுல நான் இது பண்ணி வச்சிருக்கேன். இது வளர்ந்துட்டு வரணும். இது நான் இல்லைன்னாலும் கூட இந்த பணி தொடர்ந்து நடக்கணும்னு ஒரு ஆசைப்படுகிறேன். அதுதான் இது. கண்டிப்பா தூய எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாமா இந்த நல்ல நிலைக்கு வரும். எனக்கு அந்த வரணும். எனக்கு பின்னாடி அண்ணாமலையாரோட இது நிகழ்ச்சி எல்லாம் நடத்தணும். எங்க ஆன்மீக இறைப்பணி குழு நடத்துற மாதிரி சத்திய வாக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க இல்லைன்னா இருக்கிற வரைக்கும் நீங்க இருந்து நடத்திடுது. நீங்க இதுவானாலும் கூட நாங்க நடத்துவோம். இதை தொடர்ந்து நடத்துறோம்னு சொல்லி சத்திய வாக்கு கொடுத்துட்டாங்க. அண்ணாமலையோட சமர்ப்பணம் சொல்லியாச்சு. எல்லாமே அவரோட இது. வந்து நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வந்து தங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க தங்கணும்னு புரியல. இப்ப கூட சமீபத்துல கூட என்ன ஒரு லேடி கேட்டாங்க, நாங்க வந்து பாதுகாப்பா தங்கத்துக்கு இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. எனக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி யாரா வந்தா இங்க தங்கத்துக்கு அனுமதி உண்டுங்களா? தங்கலாம். ஆனா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியலையே. கரெக்ட். அதுதானே இப்ப பயமா இருக்கு. ஏதோ நான் மூடி வச்சுட்டு போனாலும் பரவாயில்ல. ஏதோ என்னுடைய விசேஷத்துக்கோ இல்ல ஒரு காரியம் நடக்குது, எனக்கு உடனே சிக்னல் வந்துடும், உடனே நான் வந்துருவேன். ஆனா இந்த காலத்துல யாரையும் நம்பி விட முடியலையே. ஒண்ணு நான் இங்கே இருக்கணும், செய்யணும். நான் இல்லாதப்ப விட்டு போனாக்கா அப்புறம் அவங்களோட இது இதாயிடும். அதுக்காக தான் யோசிக்கிறீங்க. நல்லதுமா, நல்லது. ஏன்னா பக்கத்தானே யாரும் இல்ல. அண்ணாமலை தவிர எனக்கு யாரும் இல்ல. அண்ணாமலையார் உத்தரவுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. அவரு உங்களுக்கு உத்தரவு எப்படிமா கொடுக்குறாரு? இப்ப வந்து ஒருத்தர் நல்லவங்க எல்லாம் வந்து நல்லா பேசிட்டு எல்லாம் போயிடுறாங்க. இத மாதிரி வேணும் கொள்ளணும் எல்லாம் கேக்குறாங்க. சரி சரி தலையாட்டிட வேண்டியதான். படுத்துட்டு யோசனை பண்ணலாம், என்னப்பா இத மாதிரி கேக்குறாங்களே என்ன ஏது கேட்டோம்னாக்கா அதுக்கேத்த மாதிரி மனசு சொல்லுது வேண்டான்னது. மறுநாள் காலையில பார்த்தோம்னா அவங்களோட இது வந்துடுது எனக்கு மெசேஜ். இவங்க நல்லவங்க கெட்டவங்க வந்துடுது. அப்புறம் நான் இல்லப்பா இது முடியாதுன்னு சொல்லிட்டேன்னாக்கா அவங்களுக்கு உடனே இது ஆயிடும். அதான் டெலிபதி மாதிரி உங்களுக்கு. ஆமா, அண்ணாமலையார் அந்த மாதிரி உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. அப்ப உண்மையிலே உங்க மேல அண்ணாமலையார் வந்து அதீத பாசம் வச்சிருக்கிறாரு. அந்த பாசம்னு இல்ல, ஏன்னா திக்கு இல்லாதவன் தெய்வம் தோணுன்ற மாதிரி. அதனால அப்பா அம்மா இல்ல, அதான் சொல்ல, அப்பா அம்மா இல்ல, புருஷன் இல்ல, குழந்தை குட்டி ஒண்ணும் கிடையாது. எனக்கு யாரும் இது இல்ல. நான் ஒரு அனாதை. உன்னை விட்டு எனக்கு எதுவும் இல்ல. நல்லதா கெட்டதா நீயே பார்த்து, அவ்வளவுதான். இது வரைக்கும் அவரோட இது இல்லாம எதுவும் அசையாதுன்ற மாதிரி எல்லாமே அவர் தான் எனக்கு. நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான் எனக்கு. அதனால எல்லாமே அவருக்கு தான் சமர்ப்பணம். வணக்கம். மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.